முன்னொரு காலத்துல ஒரு அழகிய கிராமம் இருந்தது. பிரம்மாண்ட நுழைவாயிலுடன் ராஜாவின் மாளிகை அங்கே ஜொலி ஜொலித்தது. மக்களுக்கும் ராஜாவுக்குமான உறவில நல்ல இணக்கம் இருந்தது. ராஜாவின் நலத்திட்ட பணிகள் எல்லாம் மக்களை சென்றடைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் மக்களின் கீழ்ப்படியாமையினாலேயும் தீய எண்ணங்களினாலேயும் மாளிகையை விட்டு துரத்தப்பட்டார்கள். நுழைவாயில் காவல் காக்கப்பட்ட மக்களில் சிலர் அவர்களுடைய வசதிக்கேற்ப பணம் பொருள்களாலேயும் சிலவித பலிகளாலேயும் மாளிகைக்குள்ளாக பிரவேசிக்க முயற்சித்தனர். ஆனாலும் இன்று வரை பலரால் உள்ளே செல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில பல ஆண்டுகள் கழித்து ஏண்டா ஏன்டா நம்மளை மட்டும் இதுக்குள்ள விட மாட்டாங்க? அதேண்டா நம்மளை மட்டும் உள்ள விட மாட்டேறாங்க. அதனடா நானும் கேட்டேன். டேய், சரி இப்போ நம்ம உள்ள போகணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டேய் யாரோ வராங்க. சரிப்பா, அப்போ நான் போயிட்டு வரேன். கேளு. அண்ணா, சொல்லுங்கப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைண்ணே. நாங்களும் உள்ள வரணும்னு ஆசைப்படுறோண்ணே. எங்களையும் அந்த கேட்டுக்குள்ளே விடுவீங்களா? நிச்சயமாக நீங்களும் வரலாம். இதுக்கு பேர் தான் கிரேஸ் கார்டு. இதுதான் உங்கள் அங்கீகாரம். நான் ஒவ்வொருத்தருக்கும் 2 கார்டு கொடுக்குறேன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் இதை வச்சு நீங்கள் அந்த கேட்டுக்குள்ளே கூட வரலாம். எப்போ வேணால் பெல் அடிக்கும். அந்த பெல் அடிக்கும்போது இதில் அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது உங்கள் கிட்டே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த கேட்டுக்குள்ளே வர முடியும். சரியாப்பா, நான் போயிட்டு வரேன். இதுக்கு பேர் தான் கிரேஸ் கார்டாமா. அந்த பெரிய கேட் இருக்குல்ல, அந்த ஒரு அண்ணா பார்த்தாமா, நல்லா பேசினாருமா. இந்த கார்டை வச்சு நம்ம கேட்டுக்குள்ள போலாமாம்மா. இன்னொரு கார்டு கொடுத்தாரு. இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலான்னு சொன்னாருமா. ஆமாமா சாமி, இந்த கார்டு வச்சு என்ன வேணாலும் பண்ணலாமா சாமி? நம்ம மீட்டை மட்டும் மீட்டர்லாம் சாமி. நம்ம வீட்டை எப்படியாச்சும் வீட்டை மீட்டறதுக்கு ஏற்பாடு பண்ணிடு சாமி. இது கிடைச்சிரும் சாமி. நம்ம வீடு நம்மளுக்கு கிடைச்சிரும் சாமி. மீட்டர் சாமி. இதை வச்சு என்ன வேணா பண்ண. ஏய், இவ்வளோ நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுற? எங்கே போயிட்டு வர? சாரி சார் படத்துக்கு போயிட்டு வரேன் சார். படத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு லைசன்ஸ் இருக்கா? ஆர்சி புக் இருக்கா? எடு. ஆர்சி புக் எடு. மன்னிச்சிருங்க சார். கொஞ்சம் ஒத்துப்பா. நிறுத்து. இவங்க 2 போட்ட போகிறாங்களா? இங்கே வா. இறங்கு, கீழே இறங்கு. வண்டி விட்டு கீழே இறங்கு. வண்டி சாவி எடுப்பா. ஐயோ, வண்டி சாவிடியா? இறங்கு, கீழே இறங்கு. சார் சாவி கொடுங்க. என்ன தள்ளாடுற? என்ன இறங்குறப்பே தள்ளாடுறீங்க? வா, இங்கே வா. என்ன தள்ளாடுறீங்க? வா, கொடுங்க. லைசன்ஸ் எடு. எங்கே போயிட்டு வர நேரத்துக்கு? அதில் இவங்க பக்கத்தில் தான் சார் போயிட்டு. லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு. யோ, என்னையா பண்ணுறாங்க? அவங்கள அனுப்பி விடுங்கய்யா. எத்தனை முறையாக சொல்கிறது உனக்கு? சார், லைசன்ஸ் எடுப்பா. எங்கே இருக்குன்னே தெரியல. லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு.
யோ என்னையா பண்ண சொல்கிறாங்க? அனுப்புயா, அனுப்பிச்சு முடிச்சுட்டுனா அனுப்பிடு. இங்கே வா, அனுப்பிச்சு விட்றேன், இங்கே வா, இங்கே வா, அனுப்பிச்சு விட்றேன், இங்கே வா. யோ போ 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 போ, சீக்கிரம் கூடிய லைசன்ஸ் எவ்வளோ நேரம் நோண்டிக்கிட்டே இருக்கு? கூட ஃபர்ஸ்ட் என்னதான் வச்சிருக்க சார்? இது நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? சார் லைசன்ஸே வேணாம் சார். சார் இந்த கார்டு இருக்குது, இது போதும் சார், இது போதும் சார். சார் நீங்கள் பார்த்து ஒருத்தரம் போயிட்டு வாங்க சார். சார் யோ சார், சாரி மனு அனுப்பியா, அவனே அனுப்பியா, வண்டி சாவி கூடியா. வேறு போயிட்டு வரேன் சார். சார் சாரி சார், சாரி சார், போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க சார். வண்டி அனுப்பியா. சாமி, பயங்கரமான ஆள் பேர் போலியே. ஐயோ இப்போ இந்த கார்டு வச்சிருந்தாலே பெரிய ஆள் போல. வா வா வா. இதை வச்சு நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். ஓ என்ன வேணா பண்ணலாமா? ஹலோ, ஒரு மேட்ரு. என்னது? பெரிய கேட் இருக்குல்ல, ஆ ஒருத்தரை பார்த்தேன், சரி. பேசினாரு. ம் அவர்கிட்ட வந்து கிரேஸ் கார்டு ஒன்று கிடச்சிருக்கு. என்னது? கிரேஸ் கார்டு. கிரேஸ் கார்டா? ம் அது வச்சு என்ன பண்ணலாமா? சரி, எவ்வளோ? 10 15 கூட தரேன், சீக்கிரம் கொடுத்தனப்பு. டீல். ஐயா ஐயா ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு கிடைச்ச கிரேஸ் கார்டை வச்சுட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருக்காம இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நிலமும் வீடெல்லாம் காப்பாற்றி தந்தீங்களே, நன்றி ஐயா. ஐயோ, டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் என்னாச்சுடா? டேய் தம்பி. சார் 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 பாருங்க சார். சார் கொஞ்சம் நீ வெளியே இருந்தாலும் இந்த பேஷண்ட் ஆமாங்க சார், ஆமாங்க சார். கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. நீங்கள் கவுண்டரில் காசு மட்டும் கட்டிடுங்க, எங்களால் முடிஞ்சு நாங்கள் பார்க்குறோம். காசா? ஏதோ விழுந்துருக்கு பாருங்க. இந்த கார்டு உங்களுடையதா? ஆமாங்க ஆமாங்க சார். இந்த கார்டு இருந்தால் போதும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எங்களால் முடிஞ்சு நாங்கள் பார்க்குறோம். சரி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை கேட்டுக்கொள்ள வரலாம். இல்லை அட்லீஸ்ட் எப்போ வேணா அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது. டேய் என்னடாச்சு, என்னடா? டேய் அதெல்லாம் விட்றா. கிரேஸ் டேய், கார்டு இல்லடா வச்சிருக்கேடா. டேய். என்கிட்டயும் ஒரு கார்டு கூட இல்லடா. அவ்வளோதான்டா, நம்மளால உள்ள போக டேய், முடியாதுடா. சரி விட்றா, அவர் வருவார், அவர்கிட்ட கிரேஸ் கார்டு புதுசாக வாங்கிக்கலாம், விட்றா. உங்ககிட்ட நான் 2 அதிகாரத்தை கொடுத்துருந்தேன், ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க? நீ உன்னோட பண ஆசையினால் அதை தீய வழியில் பயன்படுத்தின. ஆனால் நீ ஏழைகளுக்கு உதவுகிற நற்கிரியைகளினால் அதை நீ பயன்படுத்தின. அதனால் நீ மட்டும்தான் என் கூட இந்த மாளிகையில் பிரவேசிக்க முடியும். ஐயா 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 ஐயா, இன்னும் ஒரே ஒரு கிரேஸ் கார்டு மட்டும் தாங்க ஐயா. கிருபையின் காலம் முடிந்தது, இது நியாய தீர்ப்பின் காலம். ஐயோ ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேஸ் கார்டு மட்டும் தான் ஐயா. ஐயா 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 ப்ளீஸுங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க ஐயா. ஐயா ப்ளீஸுங்க ஐயா. ஐயா 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 ஒரே ஒரு கேஸ் கார்டு தாங்க ஐயா. ஐயா 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 ப்ளீஸுங்க ஐயா. ஐயோ கிருபை இழந்துட்டேனே. ஐயோ ஐயோ கிருபை இழந்துட்டேனே. ஐயோ
அன்று ஆதியிலே மனிதனின் கீழ்ப்படியாமையினால் தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவில் பிளவு உண்டானது. அந்த பிளவினை சரி செய்ய இயேசு கிறிஸ்து முதல் முறை நம்மிடம் இறங்கி வந்தார் கிருபையுடன். நம்மோடு வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறினார். இம்முறை திரும்ப வருவேன் என்று சொல்லிச் சென்றார். ஆனாலும் மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை இப்படி போக்கடிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆங்கிலத்தில் ஒரு அழகிய வார்த்தை உண்டு. Grace is not a license to commit more sins or an insurance to save from our repeated sins. It was the second chance given to us for live holy life. கர்த்தர் கொடுத்த கிருபை நாம் மீண்டும் பாவம் செய்வதற்கான உரிமமோ அல்லது நம் தொடர்ச்சியான பாவங்களுக்கான காப்பீடோ அல்ல. நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்மை அழைத்து செல்ல உதவும் ஆதாரம் அது. இன்னும் ஒரு முறை கிருபை கிடையாது. தேவன் வரும் நாளிலே நியாயத்தீர்ப்பே விளங்கும். ஆகையால் கர்த்தர் உரைக்கிறதாவது, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள்.